Hi, hello friends, welcome to Kodak Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி வெனஸ்டே vlog. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு தோசை வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனேயே நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம லஞ்ச் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு. அது போலவே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சாச்சு. நம்ம கிச்சன்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா லஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். லஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். நைட் டின்னருக்கு அடை தோசை பண்ணுறதுக்கு ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது கூட நான் உளுந்து சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா அந்த உளுந்தும் 3/4 டம்ளர் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 4-5 வரமிளகாவும் ஊற வச்சுட்டேன். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அடை தோசைக்கு இதை கடைசியாக மிக்ஸ் பண்ணி சுட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே வாழைப்பூவும் கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு வாழைப்பூ பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். முருங்கைக்கீரையில் இருக்க குச்சியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். முருங்கைக்கீரை இன்றைக்கி நிறையா இருந்தனால முருங்கைக்கீரை கடையில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். குக்கரில் பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கூடவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் மூடியில் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வழிஞ்சு வெளியில் வராது. கேஸ்கட்டும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழசாயிடுச்சுன்னா நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வழிஞ்சு வெளியில் வராது. வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு வாழைப்பூலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு வாழைப்பூ செய்கிறப்போ தண்ணியில் இல்லாட்டி மோரில் போட்டு வைங்க, கொஞ்சம் கருத்துறாமல் இருக்கும். வாழைப்பூ பொரியல் செய்யும்போது அது கூட நிறைய தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா முட்டை பொரியலை விட வாழைப்பூ பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வாழைப்பூவை டைரெக்டாக அப்படியே சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைக்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, இன்னும் கருத்துறாமல் இருக்கும். இடையில நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பெட்ரோல் தேவைப்படும். டீ தான் சொல்கிறேங்க. இடையில இது மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்யலாம். எத்தனை பேருக்கு லஞ்சுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பூ பொரியல் செய்யும்போது கண்டிப்பாக கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை துருவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காவை துருவி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் வேக விட வேண்டாம், லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரையில் சாம்பார் வச்சுருப்பீங்க, பொரியல் வச்சுருப்பீங்க, இது மாதிரி முருங்கைக்கீரை கடையில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை கடையில் அப்படின்னா கீரை மசிஞ்சு வராது, அந்த பருப்போடு சேர்ந்து நல்ல மனம் தரும் உங்களுக்கு. குக்கரில் பருப்பு கூட நம்ம சேர்த்து வேக வச்ச பொருள் கூட வெந்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக எண்ணெயில் வெங்காயம் வரமிளகா தாளித்து இது கூட கொட்டிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம கோடக் குக்கிங் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், கீரையில் இருக்கும். நேற்று கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்தேன். திராட்சை வாங்கிட்டு வரப்போ இதை மாதிரி எல்லாமே எடுத்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கருப்பு திராட்சையில் அவ்வளோ சத்துக்கள் உண்டு, ஆனால் இது மாதிரி மருந்து அடிக்கிறதுனால இது நிறைய பேர் வாங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல. அந்த மருந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த திராட்சையில் அவ்வளோ நன்மைகள் உண்டு. கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு இது மாதிரி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சாப்பிடுங்க. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக எங்களுக்கு வாழைப்பூ பொரியலோட கீரை கடையிலோட ஒரு அப்பளத்தோட சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. நைட் டின்னருக்கு பிளான் பண்ண மாதிரியே அடை தோசை செஞ்சுருக்கேன். இந்த அடை மாவை அரைச்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்கீரை இருக்கனால முருங்கைக்கீரை சேர்த்துட்டேன், நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கூட கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொத்தமல்லி நிறைய சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடை தோசை மாவில் நான் கொஞ்சம் கூட உளுந்து சேர்க்கல, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உளுந்து சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த அடை தோசை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடை தோசையும் நம்ம சேனலில் இருக்குது, ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, போய் பாருங்கள். நல்லா கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோடக் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.